கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். நம் தேவனுடைய நேச்சர இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அவர் என்ன செய்றாராம்? சிறியவன புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாராம். அப்போ அவருடைய கான்ஸ்டன்ட் கேர் அ புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, நொறுக்கப்பட்ட, உடைந்து போன இருதயத்தோடு இருக்கிறவர்களை அவர் என்ன செய்றாராம்? தூக்கி விடுகிறாராம். தாழ்ந்த இடத்துல இருக்கிறவங்க, ரொம்ப தாழ்மையான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறவங்கள, டெஸ்பரேட், ஹோப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கிறவங்கள, அவர் என்ன செய்றாராம்? புழுதியிலிருந்து தூக்கி, அதாவது குப்பை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்குதுன்னா, டங் ஹில் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது ரொம்ப ஒரு வறுமையான நிலைமையில, அ யாராலும் ஒரு நேசிக்கப்பட முடியாத அந்த இடத்துல இருக்கிற மனிதர்களையும் அவர் என்ன செய்றாராம், அந்த இடத்துல இருந்து தூக்கி அவங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அது எப்படி மதிப்ப கொடுக்கிறாராம், அவங்கள ரூலர்ஸ் ஆட்சி செய்கிறவங்களோட, பிரபுக்களோட அப்படிப்பட்டவர்களை அவர் அமரச் செய்கிறாராம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்துல இப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம். நானும் அப்படித்தானே இருக்கிறேன். என்னுடைய நிலைமையும் அப்படித்தானே. யாரும் என்னைய நேசிக்கல. ஒருவேளை எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு அழகு இல்ல, எனக்கு எனக்கு படிப்பு இல்ல, எனக்கு திறமை இல்ல, மற்றவங்கள போல என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்கள நீங்க குறைவா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் இன்றைக்கு உங்கள பார்த்து தான் சொல்றாரு. உங்கள அவர் தூக்கி நிறுத்தப் போகிறாராம். எப்படின்னா, பிரபுக்களோடையும், ராஜாக்களோடையும், அதாவது உலகம் திரும்பி பார்க்கிற பிரகாரம் அவர் உங்களை என்ன செய்ய போறாரு? தூக்கி நிறுத்தப் போகிறார். ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்ற இந்த விஷயம், இதெல்லாம் எப்படி நடக்கும்? என் சூழ்நிலைக்கும், இந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்க நம்பலாம். ஆனா, அவர் இன்றைக்கு அதை தீர்மானம் பண்ணியிருக்கிறார்னா, உங்க வாழ்க்கையில நிச்சயம் அத செய்து முடிக்கிறத நீங்க காண்பீங்க. அப்போ இத மாதிரி வேதத்துல இன்னும் சில வசனங்கள நம்ம பார்க்க போறோம். யோபு 5:10 அததான் பார்க்கிறோம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அப்போ தாழ்மையான இடத்துல இருக்கிறவங்கள தான் அவர் என்ன செய்றாராம்? உயரத்துல வைக்கிறாராம். துக்கம் நிறைந்தவர்களை அவர் விடுவித்து, ரட்சித்து அவர்களை அவர் என்ன செய்றாராம்? உயர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் யாக்கோபு 4:10 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும்போது, என் பெலன் ஒண்ணும் இல்ல. ஆனா என் கிருபை, என் தேவனுடைய இரக்கம், அன்பு, கிருபை என்ன நிச்சயமா உயர்த்தும்னு சொல்லி அவருக்கு முன்னாடி தாழ்மையா நம்ம இருக்கும்போது, அவர் நிச்சயம் நம்ம என்ன செய்கிறார்? உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். வேதத்திலயும் நம்ம எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைய நம்ம பார்க்கும்போது, அங்க யோசேப்பு ஒரு அடிமையா விற்கப்பட்டா, சகோதரரால பொய்யான குற்றம் சாட்டப்பட்டா, சிறைச்சாலையில தள்ளப்பட்டா. அவ்ளோ தூரம் அவ சிறுமையின் பாதை, தாழ்த்தப்பட்ட இடத்துக்கு போனா. ஆனா, தேவன் என்ன செய்தார்? அவனுக்கு சொப்பனங்களை அங்க அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஞானத்த குடுத்து, அங்க பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தையும் அங்க குடுத்து, அங்க என்ன செய்றாரு? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒரு அந்நிய தேசத்துல, எகிப்து தேசத்துல அவனை ராஜாவோடு அமரச் செய்த தேவன் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கும் நீங்களும் ஒருவேளை அப்படி அடிமைத்தன நிலைமையில இருக்கலாம். இல்ல பொய்யான குற்றச்சாட்டப்பட்டு இருக்கலாம். இல்ல ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஆனா நிச்சயம் யோசேப்பை உயர்த்தியிருப்பார் என்றால், அன்றைக்கு யோசேப்பு அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும், அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவன் ஹார்ட் எப்படி வந்துருச்சுன்னா, அந்த சகோதரர்களையே மன்னித்து நேசிக்கிற அளவுக்கு அவன் இருதயம் வந்தப்ப, அங்க தேவன் அவனுக்கு என்ன செய்தாரு? ஒரு பெரிய உயர்வ கொடுத்தார். அப்போ இன்றைக்கும் நம்ம இருதயம் அந்த இடத்திற்கு வரவேண்டும் என்பதும் தேவனுடைய விருப்பம். அதுதான் தாழ்மை. அடுத்தது நம்ம தாவீதுனுடைய நிலைமைய பார்க்கும்போதும், அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். குடும்பத்தார் யாரும் அவனுக்கு மதிக்கல. அவன 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 நேசிக்கப்படத்தக்க இடத்துல அவன் இல்ல. ஆனா தேவனோ அ அவர் அவருடைய கண்கள்
நீ தாவீதை கண்டபடியினால அங்க தேசத்திற்கே அவர் ராஜாவாய் உயர்த்தப்பட்டத நம்ம பார்க்கிறோம். ராஜாக்களோடு அவன உட்கார பண்ணின அந்த செய்திகள நம்ம வேதத்துல நம்ம எத்தனையோ முறை தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் அதே தேவன் தான். தாவீதை உயர்த்தின தேவன் தான் நம்முடைய தேவன். இன்னைக்கு நீங்க போற நெலைமை இது உண்மை கிடையாது. நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஸ்தானத்துக்கு நீங்க வரும்போது, இந்த வார்த்தைய நீங்க நிச்சயம் நம்புவீங்க. எனக்கு ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் தான் என்னைய குழியில கிடந்த என்ன இவ்ளோ தூரம் உயர்த்தி ஆசீர்வதிச்சிருக்கிற தேவன் அப்படிங்கிறத எண்ணி நீங்க அவர துதிக்கிற நாட்களுக்குள்ள தேவன் உங்கள கொண்டு வராரு. அன்னாளுடைய நிலைமையும் அப்படிதான். அவ அங்க மலடியா இருந்து எல்லா அந்த கேலி செய்யப்படுகிற இடத்துல தன் சொந்த அந்த கணவனுடைய இன்னொரு மனைவியின் மூலமாய் அங்கே கேலி செய்யப்படுகிற இடத்திற்கு அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திற்கு அவர் கொண்டு கொண்டு செல்லப்பட்டத பார்க்கிறோம். ஆனா தேவன் அவருடைய ஜனங்களை கேட்டு ஜெபத்தை கேட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அங்க மிகப்பெரிய தீர்க்கதரிசிய அவள் வயிற்றிலிருந்து பிறக்கும்படி செய்தத பார்க்கிறோம். கர்த்தர் செய்ற காரியம் அப்படிதான் இருக்கும். நிச்சயமா நீங்க புறக்கணிக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, நிந்தைக்குள்ள இருக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்க போறது ஸ்பெஷலா இருக்கும். அது பிரபுக்களோடையும், ராஜாக்களோடையும் அமர பண்ணுகிற ஒரு கிஃப்ட்ட தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். அதே போல தான் மொர்தெகாய பார்க்கிறோம். அங்க ஆமானால அங்க வெறுக்கப்படுறான். ஆனா ராஜாவால அங்க மிகப்பெரிய மதிப்பு அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் அமர வைக்கப்படுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் இப்படித்தான் வேதத்துல அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையே இருந்ததுன்னா, இன்றைக்கு அதே தேவன தான் நம்ம ஆராதிக்கிறோம். நிச்சயமா ஒரு நாள் வரும். சீக்கிரத்துல வரும். அந்த நாள் நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை கண்டு உலகம் ஆச்சரியப்படக்கூடிய இடத்திற்குள்ள தேவன் உங்களை கொண்டு வருகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரச் செய்கிற தேவன் இந்த நாள்ல அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஐயோ என் வாழ்க்கையில இப்படி ஒரு சிறுமைக்குள்ள நான் இருக்கிறேனே, ஒருவேளை நான் செஞ்ச தவறுகள்னால தான் நான் இப்படி இருக்கிறேனோ அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறத நான் பார்க்கிறேன். இல்லப்பா, நீங்க அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களை தான் நீ நேசித்து உயரத்தில் தூக்கி வைத்து அழகு பார்க்கிற தேவனாய் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.